ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் நான் அவரை பேசிட்டு இருந்தேன். நம்மள யூனிவர்சிட்டி பிளேயர்னும் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பிளேயர்னு பேசிக்கலாம். சிறப்பாக அவன் பவுலிங் பார்த்தோம். நானும் கிரவுண்ட இறங்கி பார்த்தேன். அவன் பால்லாம் அடிக்கிறது அந்த அளவுக்கு நல்ல லென்த், அக்யூரசி லென்த் அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு லென்த்தா போட காரணம் என்ன? பிராக்டிஸ். எஸ், எப்போ வந்து பிராக்டிஸ் தான் பெஸ்ட். பிராக்டிஸ் இஸ் ப்ராக்ரஸ். அதை கரெக்டா அதுல வந்து ஒர்க் அவுட் பண்றாரு. அதனால அவர் அடிக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க காலேஜ் லெவலில் எந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கீங்க, அங்கேயும் இந்த மாதிரி ஓப்பனிங் பவுலரா இந்த பிச்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நீங்க ஒரு பவுலரா சொல்லுங்க. மேட்ல ஆடி இருக்கீங்களா? மேட்ல ஆடுறதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் போகணும்? மேட்ல ஆடுறது வந்து நம்ம அடிச்சு போடலாம். இதுல வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டா நல்லா லென்த் படுறதுக்கு வந்து மேட்ல படுறது. நீங்க ஏதாவது அந்த ஃபிங்கர் ஏதாவது டர்ன் பண்ணுவீங்களா பால் போடும்போது? டர்ன் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணுவீங்க? அவுட் ஸ்விங் சாமி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் ரெகுலராக வந்து விளாடணும், எங்களோட மார்னிங் வந்து விளாடணும், அவங்களுக்கு தான் விளாடணும்னு சொல்லி ஆசை. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா எங்கள் கிரவுண்ட்லேருந்து விளாடுங்க. ஒரு சண்டே அந்த டைம்ல உங்கள் டீம் வாங்க, ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுங்க. இன்னைக்கு மேட்ச் ஆடும்போது நம்ம ரொம்ப இப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக விளாண்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.